ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து 2வது வீடியோ, சனிக்கிழமை. ஸோ யூடியூப்போட சீரீஸ் வந்து நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வெள்ளி சனி ஞாயிறில் சாயங்காலம் வீடியோன்றது வந்துடும். ஸோ இந்த சீரீஸ் வந்து நான் ப்ளேலிஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோ பார்க்காதவங்க அதுக்கான லிங்க் வந்து கீழே தரேன், செக் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நேம் வந்து எப்படி சூஸ் பண்ணி வைக்கிறது, ஸோ இந்த ஸ்ட்ரைக்குனா என்ன, ஸ்டார்டிங் பிகினர்ஸுக்கு என்னென்ன இது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பேன். ஸோ மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி 2வது நாள் வீடியோ. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ டாப்பிக்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி சேனல் வந்து ஓப்பன் பண்ணிடுவீங்க. ஓகே, நம்ம இந்த டாப்பிக்கில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் ஃபுட் விளாக் பண்ண போகிறேன், நான் வந்து மோட்டோ விளாகிங் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து லைஃப் ஸ்டைல் விளாகராக மாற போகிறேன், எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய போகிறேன், ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிடுவீங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறேன்னா, சேனல் ஓப்பன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் வீடியோ போட்டுருவீங்க. 2 நாள் போட்டதுக்கப்புறம் வியூஸுன்றது பார்த்தீங்கன்னா வீடியோ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பு, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவீங்க. எல்லோரும் ஒரு ஆள் என்னடா நம்ம போய் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், என்ன தான் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு வீடியோக்கே உங்களுக்கு 50 லைக்குக்கு மேலே வரும். வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150-200 வியூஸ் கிட்ட போயிடும். ஏன்னா நீங்களே ஒரு ஆர்வத்தில் ஒரு 10-15 தடவை பார்ப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் 70 பேர் இருக்காங்கன்னா 70 பேரும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்ப்போம். உங்கள் ஃபேமிலி குரூப்பில் ஒரு 40 பேர் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 250 வியூஸு வீடியோவில் கிடைக்கும். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா அது ரீச் இருக்கும். ஸோ அதில் வந்து பஞ்சாயத்தே கிடையாது. 2வது நாள் ஒரு வீடியோ போடுங்க, 250 வியூஸுன்றது உங்களுக்கு வந்து ஒரு 150 மாறும். லைக்கு வந்து 50 லைக்குக்கு மேலே இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 லைக்கு கிட்ட வந்து நிற்கும். என்னன்னா சரி நேற்று போட்ட மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கிட்டு திரும்பியா நம்ம பொறுமையாக அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்புறம் பார்ப்போம் மறந்துடுவாங்க. ஸோ 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுவீங்க. அப்போ அப்படியே 15 வியூஸோ 10 வியூஸ் கிட்ட தான் நிற்கும். நீங்களாக வாண்டடாக பார்த்த வியூஸுமே பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் மைனஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்புறம் 4வது நாள் சரி இன்றைக்கி வேணாம், நம்ம நாளைக்கு போடுவோம், இல்லை நாளை கழித்து போனோம், படத்துக்கு போனோம், படத்துக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் கழித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை தள்ளி போட்டுட்டு அப்புறம் ஒரு 15 நாள் கழித்து ஒரு வீடியோ போடுவீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேப் போட்டு 20 நாள் கழித்து வீடியோ போடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வியூஸே போகாது, நமக்கு வந்து செட் ஆகாது போல் யூடியூப் சேனலு, நம்ம பேசாமல் வேலையவே பார்ப்போம், இல்லை படிப்போம், வீட்டில் சும்மா தானே இருக்கோம், என்டர்டைன் லைஃப்பை என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கை விட்டுருவீங்க. ஸோ இந்த மாதிரி தப்பை நானும் ஆரம்பத்தில் பண்ணியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்களும் நிறையா பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஒரு சேனல் வந்து குறிக்கோளாக முடிவு பண்ணிட்டீங்களா, ஓகேவா, சேனல் நேம் க்ரியேட் பண்ணிட்டீங்களா, சேனல் லோகோ, தம்ப்லைன் எல்லாமே வச்சுட்டிங்களா, உங்களோட டாபிக் வந்து சூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக 1 மாதம் 2 மாதம் வீடியோ எடுங்க. வீடியோ எடுத்து கையில் ஒரு 30 வீடியோ கிட்ட வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக தம்ப்லைனு வீடியோஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக வீடியோ எடுத்து ஒரு 30 வீடியோ கையில் வச்சுக்கோங்க. 30 வீடியோ 15 வீடியோவோ, ஒரு 30 வீடியோன்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதில் 30 வீடியோ பெரிய வீடியோ போக ஒரு 15 வீடியோ ஷார்ட்ஸ் வீடியோ. ஈஸியாக நீங்கள் எடுத்த பெரிய வீடியோ பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை டெடிக்கேட்டடாக போர்ட்ரேட்லேயே வீடியோ எடுத்து ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்ரு, ஓகேவா. அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அடுத்து ஏப்ரல் மாதத்துலேருந்து டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. வீடியோ நான் சொன்ன மாதிரி 250 வியூஸ் போகும். 2வது வீடியோ நான் சொன்ன மாதிரி ஒரு 100-120 வியூஸ் தான் போகும். 3வது வீடியோ 50 வியூஸ் தான் போகும். 4வது வீடியோ பார்த்தீங்கன்னா அதே 50 வியூஸ் தான் போகும். 5வது வீடியோத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து அந்த வீடியோ பார்த்து உள்ளே வருவாங்க. வரும்போது 10, 15, 30, 40ன்னு சொல்லிட்டு தான் அந்த வியூஸே போயிட்டுருக்கும். 3 மாதம் இந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் ரெடி பண்ண வச்ச வீடியோவை கண்டினியூஸாக டெய்லியும் டைமிங் மாறாமல் சாயங்கால நேரம் அப்லோட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். காலையில் 8 மணி, நைட்டு நடுராத்திரி 12 மணி, மத்தியானம்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே ரஷ் ஹவர்ஸில் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, காலேஜ் போகிறவங்க காலேஜ் போயிருப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டயத்துலலாம் தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாங்க. நல்ல டைமிங்னு சொன்னால் உங்களுக்கு 6 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுற நேரம், எல்லோரும் ஃபோன்ஸை வந்து அதிகமாக நோண்டுற நேரம். நான் ஏன் காலையில் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய டெக் சேனலில் வீடியோன்றது எனக்கு வந்து டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பேன். நான் வந்து கொஞ்சம் நம்மளோட ஃபாலோவர்ஸும் பார்த்திங்கன்னா ஏன்னா டெக் வீடியோன்றப்ப சர்ச் பண்ணாலே பார்த்திங்கன்னா காமிக்கும், தேவையானவங்க தான் பார்ப்பாங்க. எனக்காண்டி ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் தான், ஒரு
1000 பேர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு மேலே உள்ளவங்களாம் கண்டென்ட்டுக்காக தான் நம்ம வீடியோன்றதை பார்ப்பாங்க. அப்படின்றப்ப எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் vlogger, உங்களுக்காண்டி உங்கள் வீடியோ பார்க்கணுன்னு நினைக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டுலேருந்து ரெகுலராக வீடியோ போட்டே வாங்க. சாயங்காலம் நேரத்தை சூஸ் பண்ணுங்கள். அந்த 30 வீடியோ கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். டெய்லி ஒரு வீடியோ, அதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு முடிச்சிட்டிங்கன்னா திருப்பி ஒரு 1 hour கேப் போட்டு ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். இப்படி ஷார்ட்ஸு பெரிய வீடியோ போட்டுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஒரு 3 மாதத்தில் நீங்கள் வந்து 90 வீடியோ ப்ளஸ் ஷார்ட்ஸ் ஒரு 60 வீடியோ போட்டிருப்பீங்க. கரெக்டாக ஒரு 150 வீடியோ கிட்ட போடும்போது உங்கள் கையில் கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் 100% ரீச் பண்ணலாம். இதுக்கு நான் கேரண்டியாக நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இந்த மாதிரி இதை ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு எனக்கு 8 மாதம் கிட்ட டைம் எடுத்துச்சு. 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணேன். ஆனால் வாட்ச் ஹவர்ஸ் வர அதுக்கு மேலே டைம் எடுத்துச்சு. நான் அந்த வாட்ச் ஹவர்ஸை பற்றிலாம் நான் இன்னொரு நாள் சொல்கிறேன். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் சொல்கிறது நடக்கலையா இல்லையான்றதை வந்து மெசேஜ் பண்ணுங்கள். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த சினிமா சாங்கை வந்து கட் பண்ணி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு வியூஸ் வேணால் தூக்கி கொடுக்கும், ஆனால் பாட்டுக்கு கிளைம் வந்துடும். அந்த வியூஸை வந்து இதுக்கு வாட்ச் ஹவர்ஸுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா கிளைம் வந்துருச்சு அப்படின்னா அது அதர் கண்டென்ட் போயிடும். கிளைமுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதர் கண்டென்ட்டை போடுறவங்க தயவு செஞ்சு இந்த இது உங்களுக்கு சாத்தியம்னு சொல்லி நினைக்காதீங்க. நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகிறீங்க, ஏதோ சினிமா பாட்டு காமெடி வருது, அதை பார்த்து சிரிச்சுட்டு லைக்கை போட்டு போவீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணாது. பட் இதே இது இன்ஃபர்மேஷன் சேனல் அதற்கு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணிக்குவீங்க. சாப்பாடு சேனலாக சரி நம்ம ஏரியாவெலாம் கவர் பண்ணுறாப்பா, நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் நல்ல ஹோட்டலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. டெக் சேனலாக நமக்கு தெரியணும்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நல்லா சொல்கிறான்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அதே மாதிரி vlogging சேனலாக நம்ம போகாத இடத்துக்குலாம் போகிறாரு, நம்ம ஃப்யூச்சரில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு இந்த இடத்துக்குலாம் போகணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நார்மல் சினிமா அண்டு காமெடியை இன்னொரு சேனல்லேருந்து காப்பி பண்ணி போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு லைக் மட்டும் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்களே தவிர சப்ஸ்கிரைப் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஓன் கண்டென்ட்டாக ப்ரீ பிளானாக சேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 1 மாதம் கேப் விட்டு எல்லா வீடியோஸையும் எடுத்து வச்சுட்டு கையில் ஸ்டாக் வச்சுட்டு அதுக்கப்புறம் களத்தில் இறங்குங்க. உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் கண்ணை மூடிட்டு 3 மாதத்தில் கிடைப்பாங்க. இது 100% உறுதி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கலாம், அது போக பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் கிளைமை வந்து எப்படி தவிர்க்கிறது, ஸ்ட்ரைக்கை எப்படி தவிர்க்கிறது, இதை பற்றின வீடியோஸ் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்புறம் வியூஸ் இதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அதையும் பார்த்திங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் பிகினர்ஸ்க்கு. அப்புறம் என்னடா ஓன் சேனல்லே வியூஸ் 2000 தான் போகுது அப்படின்னு சொல்லுவீங்க. நம்ம சேனல் டெக் சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் பேஸ்டு. இது வந்து தேவைப்படுறவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து தனி கேட்டகரி, என்டர்டைன்மெண்ட்ன்றது தனி கேட்டகரி, ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் vlogன்றது தனி கேட்டகரி. ஏன்னா நான் 3 சேனலுமே வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் இந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே நண்பா. ஸோ நாளைக்கான சீரீஸ் வரும். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு ஈவினிங் வரும். ஸோ பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். நேற்று வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ, பை பை.